வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி மக் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள் வந்து மைதா, பவுடர் சுகரு, முந்திரி பருப்பு, கோகோ பவுட்ரு, பேக்கிங் பவுடர், மெல்டட் பட்ரு, வெனிலா எசன்ஸு, மில்க் வேணும், அதை நான் சேர்த்தும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் சுகரு, கோகோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இதை ஈவனாக உருண்டையெல்லாம் நல்லா சுத்தமாக கலக்கிக்கோங்க. இப்போ கலக்கிட்டோம். இது கூட மெல்டட் பட்டரை ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்குங்க. நல்லா க்ரீம் பதத்துக்கு வர்ற மாதிரி வந்துடணும். இப்போது வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பில் பாதி சேர்த்து கலந்துக்கலாம். பாதி வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ மிச்சம் கட் பண்ணும்போது இந்த பவுடரையும் உள்ளே போட்டு முந்திரி பருப்பு பவுடரையும் போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா க்ரீம் பதத்துக்கு வர மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 3 கப்பில் வெண்ணெய் போட்டு தடவி வச்சுக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவை போட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஈவனாக ஆகிற மாதிரி ஒரு 3/4 கப் அளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா மேலே வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக முந்திரி பருப்பு தூவிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பெல்லாம் மேலே கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அவனில் வச்சிடலாம். 250 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற 10 நிமிஷம். இப்போது உள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கப் கேக் ரெடி ஆயிரும். வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.